ஒரு 5 நிமிடம் எழுந்து நின்று தேவனை ஆராதிச்சுட்டு நம்ம உட்காந்துடலாம். இந்த நாளில் கூட தேவன் நமக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுக்கணும்னு சொல்லி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். வாய்களை திறந்து ஸ்தோத்திரங்களை சொல்லி ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா, நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். இந்த 2வது நாள் VBS எங்களுக்கு நீர் ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுக்க போகிறீர். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் நன்றியோடு உம்மை உயர்த்துகிறோம், 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 உயர்த்துகிறோம். நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர். அல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். சர்வ வல்லவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். வாக்குதத்தம் தந்தவரே, உந்தன் வாக்கில் உண்மை உள்ளவரே. கையை தட்டி பாடலாமா? வாக்குதத்தம் தந்தவரே, உந்தன் வாக்கில் உண்மை உள்ளவரே. யார் மறந்தாலும் நான் மறவேனே என்ற வாக்கெனக்கு அளித்தவரே. யார் மறந்தாலும் நான் மறவேனே என்ற வாக்கெனக்கு அளித்தவரே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். வருடங்கள் காலங்களா என்னை வழுவாமல் காத்தீரையா. வருடங்கள் காலங்களா என்னை வழுவாமல் காத்தீரையா. உம் வல்ல கரத்தா என்னை காத்தீர். உம் சிறகாலே மூடி காத்திட்டீர். உம் வல்ல கரத்தா என்னை தாங்கி. உம் சிறகாலே மூடி காத்திட்டீர். நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. திரும்பமா நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. இருதயத்தின் ஆழத்தில் இயேசுவே, என்னாலும் இயேசுவே. எதிர்காலம் உம் கையிலே, என் பயம் யாவும் நீயதே. எதிர்காலம் உம் கையிலே, என் பயம் யாவும் நீயதே. நீரின் பக்கத்தில் நான் பயப்படேனே, என் துணையாக இருக்கின்றீரே. தேவனை பார்த்து சொல்லுவோம். நீரின் பக்கத்தில், நீரின் பக்கத்தில் நான் பயப்படேனே, என் துணையாக இருக்கின்றீரே. உரத்த குரலாய் நன்றி, நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே. உம்மை துதிக்கிறேன். ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே.
நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே, நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே, நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்ல போகிறோம். நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. கையை உயர்த்தி நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. இந்த நாள்ல எங்களை நிக்க வச்சிருக்கீங்க. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசு. ஒரு ஆயுசு நாளை கூட்டி கொடுத்து நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். எல்லாரும் ஆண்டவரை பார்த்து பாடுவோமா? ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே, நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே, நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே, நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. கர்த்தருக்கு கரங்களை தட்டி ஆண்டவரை உயர்த்துவோமா? இந்த நாள் VBS தேவன் ஆசீர்வாதத்தை தர போகிறார். அதுக்காக சத்தமா கரங்களை தட்டி இத்தனை பேர் இருக்கிறோம். ஆண்டவருக்கு நம்ம நன்றி எவ்வளவு செலுத்த முடியுமோ கர்த்தருக்கு என்றுதான் உண்மையா செலுத்துறோம். மனுஷனுக்கு என்றுல, மனுஷன் தான் முகத்தை பார்ப்பான், ஆண்டவர் இருதயத்தை பார்க்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் தாமே இந்த நாள் ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி நான் நம்புகிறேன். மீதியான நேரத்தை ஆண்டவர் பொறுப்பெடுத்து வழிநடத்துவார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் காலை தியானத்திற்காக நாம் கூடி வந்திருக்கிறோம். வேத வசனங்களிலிருந்து தொடர்ந்து ஆண்டவர் நேற்றைய தினத்திலிருந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். நம் ஆண்டவர் பேசுகிற தெய்வம். பல நிலைமைகளில் நம்மோடு கூட ஆண்டவர் பேசிக்கொண்டிருக்கிறார். நமக்கு தெரிந்த ஒரு வேத பகுதியை நாம் வாசித்து ஒரு சில காரியங்களை தியானித்து இந்த நேரத்தை நாம் நிறைவு செய்யலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம். யோவான் எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் முதல் 10 வசனங்களை நம்ம யாராவது வாசிக்கலாம். நம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். இந்த வேத வார்த்தையின் மூலமாய் ஆண்டவர் நம்மோடு கூட இடைபடும்படியாக நாம் ஜெபிக்கலாம். நல்ல ஆண்டவரையும் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் எங்களோடு கூட பேசுகிற தெய்வமாய் உம்முடைய வார்த்தைகள் மூலமாய் இடைப்படுகிற தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் நாங்கள் வாசித்த வேத பகுதியின் மூலமாய் ஆவியானவர் இந்த கால வேளையில் எங்களுக்கு என்ன மன்னாவை வைத்திருக்கிறீரோ அதை நாங்கள் பெற்றுக்கொண்டு உற்சாகப்படுத்தி கொண்டு உம்முடைய ஊழியத்தை தொடர்ந்து செய்வதற்கான கிருபைகளை, பலனை எங்கள் ஒவ்வொருவருக்கும்
நீ தரும்படியாய் இந்த திருக்கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். நீ பேசும் நாங்கள் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவ மூலம் கேட்கிற நல்ல பிதாவே, ஆமென். இந்த வாசித்த சம்பவம் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? இயேசு திபேரியா கடற்கரையிலே அவர் சீஷர்களுக்கு தரிசனமாகக்கூடிய காட்சி இந்த இடத்துல பார்க்கிறோம். இது எப்போ நடக்குது அப்படின்னா, இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்த பின்பு சீஷர்களுக்கு காட்சி அளிக்கக்கூடிய ஒரு பகுதியாக இது காணப்படுகிறது. பேதுரு இயேசு கிறிஸ்து இல்லை அப்படின்னு உடனே அவர் என்ன செய்கிறாரு? மீன் பிடிக்க போகணும் அப்படின்னு சொல்லி அவர் ஆசைப்படுறார். நான் ஏற்கனவே அவர் செய்திருந்த வேலை தான். ஆண்டவர் முன்னாடி பேதுருவை பார்த்து என்ன செய்தாரு? எங்கே கூப்பிட்டாரு? எங்கே இருக்கும்போது கூப்பிட்டாரு? மீன் பிடிச்சிருக்கும் போது தான் கூப்பிட்டார். எந்த சூழ்நிலை கூப்பிட்டாரு? இதே மாதிரி வலை போடுறாங்க, வலையில் என்ன கிடைக்கல? மீன் கிடைக்கல. என் பின்னே வா, நான் உன்னை என்ன செய்வேன்? மனுஷரை பிடிக்கிறவன் ஆக்குவேன். ஆண்டவர் பேதுருக்கு 2வது அழைப்பை இந்த பகுதியில் கொடுக்கிறார். முதல் அழைப்பு அவனை சீஷனாக தெரிந்து கொள்ளும் போதே அவர் அழைக்கிறார். என் பின்னாடி நீ வா, உன்னை நான் யாரா மாற்றுவேன்? மனுஷர்களை பிடிக்கிறவனாக நான் மாற்றுவேன். ஆனால் பேதுரு அதை என்ன செஞ்சிட்டாருங்க? என்ன செஞ்சிட்டாரு? மறந்துட்டு திருப்பி மீன் பிடிக்க போயிட்டார். இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கும் வரைக்கும் அவரோடு இருந்தார். அவருக்கு எதை பற்றியும் கவலை இல்லை. ஏன்னா இயேசு கிறிஸ்து இருக்கிறாரு. நான் மீன் பிடிக்கலைனாலும் எனக்கு கவலை இல்லை, எனக்கு வருமானம் வரலனாலும் கவலை இல்லை. ஏன்னா யார் இருக்கிறா? இயேசு கிறிஸ்து இருக்கிறார். இப்போ இயேசு கிறிஸ்து இல்லைன்னு உடனே அவர் சொல்றாரு, நான் மீன் பிடிக்க போகிறேன். கூட இருக்கிறவங்களும் சொல்றாங்க, நாங்களும் என்ன செய்கிறோம்? உங்க கூட மீன் பிடிக்க வரோம். அப்ப உணவுக்காக உலக கவலையினாலே பேதுரு இந்த இடத்துல ஆண்டவருடைய அழைப்பை மறந்தவராக, ஆண்டவருடைய அழைப்பினுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளாதவராக அவர் மீண்டும் மீன் பிடிக்க செல்லுகிற காட்சியை தான் இந்த இடத்துல பார்க்கிறோம். பேதுருவை ஆண்டவர் நேசித்ததுனால, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பேதுருவாகிய கல்லினாலே இந்த உலகத்திலே சபை உருவாக வேண்டும் என்பது தேவ திட்டம். 2வதா அவனை அழைக்கிறார் இல்லைங்களா? கீழே வாசிக்கிறோம் 5ஆம் வசனத்துல இயேசு அவங்களை பார்த்து கேட்கிறாரு. இயேசு அவர்களை நோக்கி, பிள்ளைகளே, புசிக்கிறதுக்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டா? ஆண்டவர் கேள்வி தெளிவாக கேட்கிறார். சாப்பிட்றதுக்கு உங்ககிட்ட ஏதாவது? ஏன் மீன் பிடிக்க போனாங்க? எதுக்கு போனாங்க? சாப்பாட்டுக்காக தான் போனாங்க. சாப்பாடு உங்களுக்கு கிடைச்சதா அப்படின்னு கேட்கிறார். அப்ப பேதுரு என்ன சொல்றாரு? கீழே வாசிக்கும் போது, அப்போது அவர், நீங்கள் படகுக்கு வலதுபுறமாக வலையை போடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார். அப்படியே அவர்கள் போட்டு திரளான மீன்கள் அகப்பட்டதினால் அதை இழுக்க மாட்டாதீர்கள். 7ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், ஆதலால் இயேசுவுக்கு அன்பாயிருந்த சீஷன் பேதுரு பார்த்து அவர் கர்த்தர் என்றான். அவர் கர்த்தர் என்று சீமோன் பேதுரு கேட்டவுடனே தான் வஸ்திரமில்லாதவனா இருந்ததினால் தன் மேற்சட்டையை கட்டிக்கொண்டு கடலிலே குதித்தான். இயேசு கிறிஸ்து, இவர் இந்த வார்த்தையை கேட்டவுடனே இவர் இயேசு கிறிஸ்து அப்படின்றத பேதுரு என்ன செஞ்சிட்டாரு? புரிஞ்சுக்கிட்டார். வலது புறமா வலைய போடுங்கன்னாங்க, வலைய போட்டாங்க. இதுக்கு முன்னாடி மீன் பிடிக்கும் போதும் சொன்னாரு, எங்க போய் போட சொன்னாரு? ஆழத்துல தள்ளி கொண்டு போய் போடுங்க அப்படின்னு சொன்னார். ஆனா இப்ப இவங்க எங்க இருக்கிறாங்கன்னா, இயேசு கிறிஸ்து கரையில நிக்கிறாரு. கரையிலிருந்து இயேசு கிறிஸ்து பேசுற தூரத்துல, பேசுறத கேட்கிற தூரத்துல இருக்கிறாங்க. அடுத்த வசனத்துல வாசனம் அப்படின்னு சொன்னா 200 முழ தூரத்துல அவங்க என்ன செய்றாங்க? இருக்கிறாங்க. அப்ப கரையில் இருக்கிற இயேசு கிறிஸ்து பேசுறது கடல்ல இருக்கக்கூடிய சீஷர்களுக்கு என்ன செய்யுது? கேட்குது. முன்னாடி ஆழத்துல தள்ளி கொண்டு போங்க, நடு கடலுக்கு தள்ளி கொண்டு போக சொல்ற. இப்ப கரைக்கு பக்கத்துல தான் இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து நினைச்சா ஆழத்திலையும் மீன் பிடிக்க வைக்க முடியும், கரைக்கு பக்கத்துல என்ன செய்ய முடியும்? இவங்க வலைய போட்டாங்க, ஆனா இவங்களுக்கு என்ன செய்யல? கிடைக்கல. பிரயாசம் வேஸ்டா போச்சு. தன் சுய பலத்தினாலே மீன்களை பிடிக்க நினைத்தார்கள், தோல்வியை கண்டார்கள். இயேசு கிறிஸ்து சொல்றாரு, வலைய போடுங்க.
200 முழ தூரம். கடலுக்கு பேசுற தூரத்துல, கடல் அலையின் சத்தத்துல கூட இயேசு பேசினா, பிள்ளைகளே உங்களுக்கு ஏதாவது கிடைச்சதான்னு கேட்டா கேட்கிற தூரத்துல தான் அவங்க இருக்கிறாங்க. திரளான மீன்களை அவங்க பிடிக்கும்படி ஆண்டவர் என்ன செய்தார்? அவங்களுக்கு உதவி செய்தார். கீழே வாசிங்கன்னா, அவங்க மீன்கள் பிடித்து வரும்போதே 10ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். 9ஆம் வசனத்துல, அவர்கள் கரையிலே வந்திறங்கிய போது கரி நெருப்பு போட்டிருக்கிறதையும் அதன் மேல் மீன் வைத்திருக்கிறதையும் அப்பத்தையும் கண்டார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது பிடித்த மீன்களில் சிலவற்றை என்ன செய்யுங்க? கொண்டு வாருங்கள். 12ஆம் வசனத்துல வாசிங்க. இயேசு அவர்களை நோக்கி, வாருங்கள், போஜனம் பண்ணுங்கள். தெளிவா டைரக்டா பேதுருக்கிட்ட ஆண்டவர் பேசுறார். சாப்பாட்டுக்கு வேணும் தானப்பா மீன் பிடிக்க போனேன், சாப்பாடு இங்க இருக்குவா. நீ ட்ரை பண்ண, உனக்கு எதுவுமே என்ன செய்யல, கிடைக்கல. யார் சமைச்சு கொடுக்கறது? யார் சமைக்கிறது? ஏசப்பாவே சமைச்சு வைக்கிறார். கரி நெருப்பு போட்டு இருக்கிறதையும் அதன் மேல் மீன் என்ன செய்யுது? இயேசு கிறிஸ்துக்கு ஏன் கிடைச்சது மீன்? இவங்க வலைய போட்டாங்க, மீன் மாட்டுச்சு. கரையில இருக்கிற இயேசு கிறிஸ்துக்கு எங்க தான் வந்துச்சு மீன்? எங்க வந்துச்சு? அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி இந்த மீன்கள் கரைக்கு என்ன செஞ்சிருக்கோம்? வந்திருக்குமா வந்திருக்காதா? இயேசு இருக்கிற இடத்துக்கு மீன் என்ன செஞ்சது? இவங்க தேடி போனாலும் மீன் கிடைக்கல. இயேசு கிறிஸ்து இருக்கிற இடத்துக்கு என்ன வந்துச்சு? மீன் என்ன செஞ்சுச்சு? வந்துச்சு. பேதுருக்கு தெளிவாய் ஒரு பாடத்தை ஆண்டவர் இந்த இடத்துல கற்றுக் கொடுக்கிறார். நான் இல்லைன்னா உங்களால ஒண்ணு என்ன பண்ண முடியாது. நேற்று காலையில் இதான் நம்ம கத்துக்கிட்டோம். இயேசு கிறிஸ்து இல்லாமல் நம்ம வாழ்க்கையில எந்த ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ள முடியாது. ஆனா இயேசு கிறிஸ்து இருந்தா எந்த சூழ்நிலையிலும், எந்த நிலைமையிலும், எந்த இடத்திலும், எப்படிப்பட்டதான நிலைமையில இருந்தாலும் ஆசீர்வாதத்தை கொடுக்க, அதுதான் இந்த இடம் நமக்கு கற்றுக் கொடுக்கு. 200 முழ தூரத்திலேயே உங்களுக்கு மீன் கொடுக்க முடியும், ஆழத்திலே மீன் கொடுக்க முடியும். கரைக்கு வரும்போதே ஆல்ரெடி மீனை பிடிச்சி வறுத்து வைக்கும் இயேசுக்கு சொல்ல முடியும். பெரிய லசனை பேதுருக்கும் சீஷர்களுக்கும் ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். கீழே தொடர்ந்து நம்ம வாசிக்கும் போது 15ஆம் வசனத்துல ஆண்டவர் பேதுருவை பார்த்து கேட்கிறார். வாசிங்க 15ஆம் வசனத்தை. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச பலமுறை படிச்ச வேத வசனம். இப்போ சாப்பாடு கொடுத்துட்டாரு, அவங்களுக்கு மீன் நிறையவும் இருக்குது, சாப்பிடவும் சாப்பிட்டாங்க. இப்போ ஆண்டவர் என்ன செய்யறாரு? பேதுருவை டைரக்டா பார்த்து கேட்கிறார். பேதுருவே, நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா? பேதுரு என்ன சொல்றாரு? அங்க ஒரு வார்த்தை ஆட் பண்ணி கேட்கிறாரு. யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயா? உங்க கூட நிறைய பேர் நின்றுட்டு இருக்கிறாங்கல்ல, நீ கூப்பிட்ட உடனே நானும் மீன் பிடிக்கிறேன்னு வந்தாங்கல்ல, அவங்கள விட அதிகமா நீ என்னை நேசிக்கிறையா? இந்த இடத்த படிக்கும்போது இன்னொரு வார்த்தை நான் சேர்த்து எனக்கு சிந்தனையில் வந்துச்சு. இவர்களிலும் இவைகளிலும், இந்த உலகத்தை விட நீ என்னை நேசிக்கிறியான்னு கேட்கிறார். இந்த உலகத்தினுடைய எல்லா ஆஸ்தி, எல்லா சம்பத்து, எல்லா தேவை காட்டிலும் நீ என்னை நேசிக்கிறியா? அதான் பேதுருவை பார்த்து கேட்ட கேள்வி. காலை வேளை அதே கேள்வி நீங்க நம்மளை பார்த்து கேட்கிறார். இவர்களிலும், இந்த உலகத்துல நமக்கு பலனாய் நிறைய விஷயத்தை யோசிச்சு வச்சிருக்கலாம், நிறைய மனிதர்களை நம்ம யோசிச்சு வச்சிருக்கலாம். இவங்களால எனக்கு இது நடக்கும், இவங்களால மட்டும்தான் இதை கொடுக்க முடியும். பாண்டவர் நம்மளை பார்த்து கேட்கிறாரு, நீ ஒருத்தரை நம்பிட்டு இருக்கிறல, நீ எதையோ ஒண்ணு சார்ந்து இருக்கிறல, அதை விட அதிகமா என்ன நேசிக்கிறியா? ரெண்டாவது அழைப்புல தெளிவா பேதுருக்கிட்ட கேட்கிறாரு, நீ என்னை மட்டும் நேசிச்சா இதை விட்டுட்டு வா, என்னை நேசிக்கலன்னா இப்படியே போயிடு. அதான் அர்த்தம். நான் உன்னை அழைச்சேன், ஆதியில என்ன அழைச்சேன்? மனுஷங்களை பிடிக்கிறவன் என்ன செய்வேன்? மாத்துவேன். உன்னை அழைச்சேன்ல, அந்த அழைப்புல நீ தெளிவா இன்னும் நிக்கல. இப்ப ரெண்டாவது உன்னை கூப்பிடுறேன். இந்த உலகத்தை விட, உலகத்தின் காரியத்தை விட என்னை மட்டும் நீ அதிகமா நேசிக்கிறையா? பேதுருக்கிட்ட அதான் கேட்கிறார். நம்ம வாழ்க்கையில நம்ம யாரை அதிகமா நேசிக்கிறோம்? இந்த உலகத்தையா,
உலகத்தின் சார்ந்த காரியங்களையா, உலக மனிதர்களையா, ஆண்டவரையா? சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அப்பதான் சொல்றாரு, என் ஆட்டுக்குட்டிகளுக்கு மேய்ப்பேங்க. 3 வாட்டி அவரை கேட்கிறார், என்கிட்ட அன்பா இருக்கிறியா? 2வது இருக்கும்போது ஆடுகளை மேய்ப்பாயாக, என்கிட்ட அன்பா இருக்கிறியா? ஆண்டவர் கேட்கிறார். இதுக்கப்புறம் பேதுரு தெளிவாயிட்டார். இதுக்கப்புறம் தான் பெந்தைகோஸ்து நாள்ல 3000 பேருக்கு முன்னாடி ஆண்டவர் என்ன செய்றாரு? பிரசங்கம் பண்றாரு. 3000 பேர் என்ன செய்றாங்க? அங்க பேசும்போது வார்த்தை சொல்றாரு, நீங்கள் சிலுவையில் அறைந்த இயேசு கிறிஸ்துவை நான் பிரசங்கிக்கிறேன் அப்படின்றார். எங்கிருந்து வந்துச்சு ஒரு அவ்வளோ தைரியம்? 2வது காலிங்களை உறுதியா ஆண்டவரை பிடிச்சுக்கிட்டார். ஆண்டவர் என்ன நேசிக்கிறார்? நான் ஆண்டவரை நேசிக்கிறேனா? நான் ஆண்டவரை நேசிக்கிற அன்பு எந்த அளவுக்கு இருக்கிறது? உலகத்தை விடையா, இல்ல எல்லாற்றையும் விட ஆண்டவர் மட்டும்தான் யோசிக்கிறேனா? இல்ல உலகத்துல நிறைய விஷயத்த நான் வச்சுக்கிட்டு இவைகளிலும் அதிகமாய், ஆண்டவர் அதான் கேட்கிறார், இவைகளிலும் இவர்களிலும் நீ யாரை நேசிக்கிற? ஆண்டவரை மட்டும் நேசிச்சா தான் ஆண்டவர் என்னை மனிதர்களை பிடிக்கிறவர்களாய் அதிகம் அதிகம் அதிகமாய் என்னை பயன்படுத்த முடியும். 3000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க, 5000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. அடுத்து ஒரு சம்பவத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 3ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிங்க. ம் 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 இந்த சம்பவம் எனக்கு நல்லா தெரியும். ஜபாலயத்துக்குள்ள போறாரு பேதுருவும் யோவானும். அங்க பிச்சை கேட்கிற பிச்சைக்காரன் இவங்க கிட்ட ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு பார்க்கறான். தன் தாயின் வயிற்றில இருந்து சப்பானியே பிறந்தவன் பேதுரு அவனை பார்த்து கேட்கிறாரு, என்ன பாரு அப்படின்றாரு. அவன் ஆசையா பார்க்கறான். அவனுக்கு பதில் சொல்றாரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில். நல்லா கவனிங்க, ஆண்டவருடைய சீஷன், தேவ அழைப்பை பெற்று வந்த ஊழியக்காரன், அவர் பாக்கெட் இப்ப எப்படி இருக்கு? பிச்சைக்காரனுக்கு ₹1 போடுறது கூட பாக்கெட்ல என்ன இல்லை? என்ன இல்லை? கரெக்டு தானே? இருந்து தானே பண்ணியிருப்பாரு, போட்டிருப்பாரா? வெள்ளியும் பொண்ணும் இடத்தில் இல்லைன்னா எம்டி, 0, ₹1 கூட என்கிட்ட இல்லை. ஆனா என்கிட்ட ஒருத்தர் இருக்கிறார். யார் அது? அவர் இருக்கிறார். இந்த உலகத்துல நமக்கு எதுவுமே இல்லாம போனாலும் நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. நம்ம கூட ஒருத்தர் இருக்கிறார். யாரு? அவர் எல்லாவற்றையும் தருவதற்கு. பேதுரு இங்க பைபிள்ல ₹1 கூட பாக்கெட்ல இல்லையே, மீன் பிடிக்க போலாமா நீ இப்ப யோசிச்சாரா? யோசிக்கல. ஏன்னா 2வது காரியங்களை ஆண்டவரை பிடிச்சுக்கிட்டார். எனக்கு இயேசு மட்டும் இருந்தா போதும், நான் எதையும் செய்ய முடியும். நம்ம வாழ்க்கையில இயேசுவை மட்டும் பிடிச்சுக்கிட்டோம்னு சொன்னா நம்ம வாழ்க்கையில எதையும் செய்ய நம்மளால் முடியும். இன்னைக்கு தலைப்பு எதுல நிற்கணும்? இங்க உட்கார்ந்துருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வார்த்தையை சொல்லி ஆண்டவர் அழைச்சிருப்பார். நிச்சயம் அது உண்மை, அது இல்லைன்னு யாருமே சொல்ல முடியாது. தேவன் உங்களை ஊழியத்துக்காக அழைத்ததுல இங்க உட்கார்ந்துருக்கிற ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு விதத்துல தேவனுடைய வார்த்தை நிச்சயம் வெளிப்பட்டிருக்கும் ஊழியத்தை செய்யும்படி. அந்த வார்த்தையில நாம் நிலைத்து நிற்போமானால், வார்த்தையில மட்டும்தான், தேவனை சார்ந்து அந்த வார்த்தையில நிற்கும் போது பெரிய பெரிய காரியங்களை நீங்களும் நானும் என்ன பண்ண முடியும்? செய்ய முடியும். அழைத்த அழைப்பை பெற்றுக்கொண்டோம். இன்னும் உலகத்தில் இது கிடைக்குமா, அது கிடைக்குமா, ஆண்டவர் இதை தருவாரா? அதெல்லாம் தருவார். நான் ஆண்டவரை சார்ந்து இருக்கும் போது எல்லாவற்றையும் தர அவரால். பேதுரு சொல்ற மாதிரி வெள்ளியும் பொண்ணும் என்கிட்ட இல்லை. வெள்ளியும் பொண்ணும் யாருடையது? அவருடையது. அவர் நினைச்சா எப்போ யாருக்கு என்ன செய்ய முடியும்? தர முடியும். கண்களை மூடி ஆண்டவர்கிட்ட கேட்கலாமா? ஆண்டவரே, எதுவுமே எனக்கு இல்லைன்னாலும் நீர் எனக்கு கொடுத்த வார்த்தையில நிலைத்து நின்று பின்பற்றி வாழ எனக்கு உதவி செய்யுங்கப்பா. எனக்கு கொடுக்கப்பட்ட அழைப்புல நிற்க எனக்கு பலன் தாங்க. பேதுருக்கிட்ட லிட்டரலா ஆண்டவர் பேசினார். சாப்பாட்டுக்காக தான் மீன் பிடிக்க போனேன், வா உனக்கு நான் சாப்பாடு தரேன். நம்ம எதுக்காக ஆண்டவர் விட்டு போறோமோ அது ஆண்டவர் ஈஸியா கொடுத்துருவார். அது ஏன் கொடுக்குறாருன்னா, திரும்ப நான் ஆண்டவருடைய வழியில நிற்கணும் என்பதற்காக. ஆண்டவரே, ஒருவேளை இந்த காலை தியானத்துல உட்கார்ந்து நீங்க எதைக்காவது ஆண்டவர் விட்டு வெளியே இருப்பீங்கன்னா, ஒருவேளை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த வார்த்தையை மறந்துருப்பீங்கன்னா, வார்த்தையில நிற்க முடியாம இந்த உலகம் உங்களை தடுமாற வைத்திருக்குமானால், ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே
நான் மீண்டும் உம்முடைய வார்த்தையில நிற்க, நீர் கொடுத்த அழைப்பில் நிற்க, நான் விசுவாசத்தோடு வாழ்ந்து அநேக பிள்ளைகளை தேவ ராஜ்யத்திலே சேர்க்க எனக்கு பலன் தாங்கப்பான்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேளுங்க. நல்ல ஆண்டவரே, கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி. நீ பேசுகிறதை மீண்டும் ஒரு முறை எங்களோடு பேசியிருக்கிறேன். நாங்கள் கேட்ட வார்த்தைகளிலே உறுதியாய் நிற்க, கர்த்தர் எங்களுக்கு தந்த அழைப்பில் உறுதியாய் நின்று உடைய ராஜ்யத்தின் பணியை இந்த உலகத்தில் செய்வதற்கு போதுமான சகல பலனையும் கிருபையும் நீர் எங்களுக்கு தரும்படி திருக்கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து மீதியான வேலையை பொறுப்பெடுத்து வழி நடத்தும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்து மூலம் கேட்கிற நல்ல பிதாவே, ஆமென்.